செஞ்சிக்கு புடவைக்குள் மதுபாட்டில்களை வைத்து கடத்தி வருவதற்கென்றே பிரத்யேகமான ஆடை தயாரித்து 230 மதுபாட்டில்கள் கடத்தி வந்த செஞ்சி பகுதியைச் சேர்ந்த பெண்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். திண்டிவனத்தில் உள்ள செஞ்சி பேருந்து நிலையம் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் செல்வதுரை வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்துள்ளார். அப்போது பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 2 பெண்களை அழைத்து விசாரணை செய்துள்ளனர். காவல்துறையினர் விசாரணையில் 2 பெண்களும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை தொடர்ந்து அவர்களை திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் மதுபாட்டில்கள் கடத்தி வர புடவைக்குள் பிரத்யேகமான உடை தயாரித்து அதில் புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில்கள் கடத்தி வந்த செஞ்சி பகுதியைச் சேர்ந்த சின்ன பாப்பா, யசோதா ஆகிய 2 பெண்களையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 230 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் வழியாக செஞ்சி பகுதிக்கு மதுபாட்டில்களை கடத்திச் சென்று விற்பனைக்காக கொண்டு சென்றதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். புடவைக்குள் மதுபாட்டில்கள் மறைத்து வைத்து கடத்திச் சென்ற அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.